இந்த ஆலயத்திற்கான கோவில் நுழைவாயிலாக காணப்படுது. அப்படியே வாங்க தொடர்ந்து உள்ள போய் பார்க்கலாம். மத உரிமார்களின் கையில் இயங்குகின்றது. அதனாலேயே அவர்களது மதத்திற்கு முக்கியமளித்து பௌத்த விகாரிகளிடம் கதிர்காமத்தின் மிக பழமையான புகைப்படமும் பார்த்தீங்கன்னா இது ஆலயத்திற்கு பணிபுரிந்தவர்களின் படங்களும். தெய்வானையம்மன் ஆலயத்திற்குள்ளேயே பல சுவாமிஜிகளின் சமாதி காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது 1873. பார்த்தீங்கன்னா இது 1898ஆம் ஆண்டு சமாதியாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் கதிர்காம திருத்தலம் பற்றிய காணொலியாக இந்த காணொலியை இப்போது வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் கதிர்காம பெரிய கோயிலுக்கு செல்வதற்கான வழியாக காணப்படுது. அப்படியே வாங்க தொடர்ந்து போகலாம். பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்களை காணக்கூடியதாக உள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தால் தான் நம்ம போக வேணும். பார்த்தீங்கன்னா அங்கால நிறைய மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் மாணிக்க கங்கையாக காணப்படுது. மாணிக்க கங்கை பாலத்தால் தான் நம்ம போகிறோம். இதுதான் கதிர்காம கோயில். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் பார்த்து கடைசியாக கதிர்காம கோயிலை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சிற்ற கோயில் தான் சிவன் கோயில். அது கங்காலேயே பல சின்ன சின்ன கோயில்களை காணக்கூடியதாக இருக்கு. சிவன் கோயிலுக்கு அருகாமையிலேயே இந்த பள்ளிவாசலும் கதிர்காமத்தில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா கதிர்காம கொடியேற்றமானது இந்த பள்ளிவாசல்லையே இடம்பெறுவது முக்கிய ஒரு விஷயமாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா மிச்ச கோயில்களையும் பார்த்து போகலாம். பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே பத்திரகாளியம்மன் ஆலயம் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயம் என ஒன்றாகவே காணப்படுது. அதிகளவான மக்களை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பார்த்தீங்கன்னா சகோதர மொழி பேசுகின்ற மக்களும் காணப்படுகின்றார்கள். பார்த்தீங்கன்னா இதுதான் பழனியாண்டவன் கோவில் என்று போட்டிலே இலங்கையிலிருந்து பல பாகங்களில் இந்த கதிர்காம புனித பூமிக்கு பல மக்கள் வருகை வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து மொழி பேசுகின்ற மக்களும் கதிர்காமத்துக்கு வாரது ஒரு விசேட அம்சமாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது பாலமுருகன் கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அதாவது அருங்காட்சியகமும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இஞ்சாலை ஒரு கோயில் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது பிள்ளையார் கோயிலாகவே காணப்படுது. அதுக்கு அங்காலேயே அன்னதான மண்டபம் காணப்படுது. வர பக்தர்களின் சாதனைகளை கலட்டி வச்ச இடமாக இந்த இடம் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த காணப்படுறது தான் தெய்வானையம்மன் கோயில். இதுக்கு போகிறதுக்கு முதலாக கதிர்காம பெரிய கோயிலுக்குள்ள போகலாம்.
பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. கதிர்காமம் பெரிய கோயில் என்ற போட்டு இருக்கு. தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கான கோவில் நுழைவாயிலாக காணப்படுது. அப்படியே வாங்க தொடர்ந்து உள்ள போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் முருகப்பெருமானை வச்சு வழிபடுகின்ற ஒரு தலம். பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியிலே வழிபாடு தான் அதிக அளவில் காணப்படுது. அதற்கு அருகாமையிலேயே மாணிக்க பிள்ளையார் ஆலயமும் காணப்படுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வர மதில்கள் அமைக்கப்பட்டு ஒரு அழகிய ஒரு நிலையம் காணப்படுது. பார்த்தீங்கன்னா அதற்கு கிட்டாலேயே புத்தர் வச்சு வழிபடப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னே பெரிய அரச மரம் ஒன்று வச்சு அது ஒரு வழிபாட்டிடமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாலையுமே சின்ன சின்ன கோவில்கள் வைத்து வழிபடப்படுகிறது. பார்த்தீங்கன்னா கதிர்காமத்திற்கு பின்புறமாகவும் இவ்வாறான நுழைவாயில் ஒன்று காணப்படுது. அப்படியே நம்ம தெய்வானி அம்மன் கோயிலுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் தெய்வானி அம்மன் ஆலயம். அப்படியே தொடர்ந்து நம்ம வாங்க பார்க்கலாம். இது பைரவர் கோயிலாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது விஷ்ணு கோயிலாகவே பார்க்கப்படுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகிய ஒரு பிரதேசமாகவே காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது தெய்வானி அம்மன் ஆலயத்தில் அன்னதான மடமாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுதான் தெய்வானி அம்மன் கோயில். கதிர்காமத்தின் மிக பழமையான புகைப்படமும் பார்த்தீங்கன்னா இது ஆலயத்திற்கு பணிபுரிந்தவர்களின் படங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆலயமாகவே காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது ஒரு முருக ஆலயமாகவே காணப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திலே பணி தொடர்பான ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு செப்பு தகடையும் காணக்கூடியதாக உள்ளது. தெய்வானி அம்மன் ஆலயத்திற்குள்ளேயே பல சுவாமிஜிகளின் சமாதி காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது 1873. பார்த்தீங்கன்னா இது 1898ஆம் ஆண்டு சமாதியாக காணப்படுது. அப்படியே தொடர்ந்து மிச்சம் இதையும் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு சமாதியும் இங்கு வைத்து அவர்களின் நினைவாக வைத்து பேணப்படுகிறது. 1939ஆம் ஆண்டு சமாதியாக இது காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது யார சமாதி என்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திற்கு பணிபுரிந்த முனிவர்கள் மற்றும் சுவாமிஜிகளின் சமாதியாக இது காணப்படுது. இந்த ஆலயத்திற்குரிய காரியாலயம் இதுவாக காணப்படுது. ஏன்னா இந்தியாலேயே தெய்வானி அம்மன் ஆலயத்திற்குள்ளே பல மரங்களை நட்டு பராமரிக்கின்ற ஒரு சூழலை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே ஒரு ஆலயம் உள்ளது.
பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்திற்கும் வந்து செல்லக்கூடியதை காணக்கூடியதாக உள்ளது. கதிர்காம திருத்தலத்திற்குள்ளேயே பௌத்த விகாரிகளும் அதிகமாக காணக்கூடியது உள்ளது. பார்த்தீங்கன்னா தெய்வானியம்மன் ஆலயம் தவிர்ந்த மிகுதி அனைத்து ஆலயங்களும் சகோதர மொழி பேசுகின்ற மத உருமார்களின் கையில் இயங்குகின்றது. அதனாலேயே அவர்களது மதத்திற்கு முக்கியமளித்து பௌத்த விகாரிகளும் காணொலியானது எப்படியாவது முடிவு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை முடிக்கிற நிலையில் உள்ளோம். மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய்.